நிறைய சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு படிச்சிருக்கோம். நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணுன்றப்போ நமக்கு டெய்லி எடுத்து யூஸ் பண்ணுறதுல சர்வ் பண்ணுறதுல பல விஷயம் கன்சிஸ்டன்சி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கப்போ அது கன்சிஸ்டன்சி பழகிட்டா செய்கிறது ஓகே. இதில் லைட்டாக எல்லா சீட்ஸையும் வறுத்துட்டு ஸ்வீட்டுக்கு பேரிச்சம்பழம், அத்திப்பழம், ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அடிச்சிட்டோன்னா பொடியாக அடித்து வச்சுட்டு அதை சின்ன பேக்கில் சின்ன டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுட்டு அதை டெய்லி ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் பாலில் போட்டு சூடான பாலில் ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடான பால் அதில் மேலே ஊற்றிட்டு நம்ம ரெகுலராக சாப்பிட ஆரம்பிக்கிறப்போ அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். இது 1 மந்த் அந்த மாதிரி வரும்னா 1 வீக்கு தேவையானது இதில் எடுத்து வச்சுட்டு இதிலேருந்து டெய்லி ஒன் டேக்கு தேவையானதை நம்ம இது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இதில் கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம் வராது. ஏன்னா 5 மினிட்ஸ் கூட செலவாகாது சாப்பிட்றதோட சேர்த்து. அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் ஒரு 2-3 டேஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட முடியறதா இருந்தால் சாப்பிட்லாம். இல்லைன்னா கொஞ்சம் பாயில் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம். இல்லைன்னா பாயிலே கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி கஞ்சி மாதிரி அது கூட சேர்த்து தயிர் சேர்த்து ஆற வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா இது அரைச்சி மறுபடியும் கொஞ்சம் ஊற வச்சு தேவையான அளவுக்கு எடுத்து ஊற வச்சுட்டு 1 ஹவர் இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு கூட ஒரு 3 டேஸ் 4 டேஸ் ஆகிறப்ப ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு வீக்குக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு டெய்லி அரைச்சிட்டு ஊத்தப்பம் மாதிரி நம்ம சாப்பிட்லாம். இதெல்லாம் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் டெய்லி ஃபாலோ பண்ணுறதுக்காகவும் நம்ம டைம் சேவ் இருக்கணும், யூஸும் இருக்கணுன்றது, நல்ல பொருள் யூஸ் பண்ணணுன்றதுக்காகவும். ஏன்னா இது எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஒருத்தரே கூட சாப்பிட்ணுன்னா கூட நம்ம ரெடி பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணலாம். இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நன்றி. இந்த மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, முருங்கைக்கீரை இந்த மாதிரி நமக்கு என்னென்ன தெரியுது. இதில் நான் ரோஸ், அப்புறம் நெல்லிக்காய், பீட்ரூட், கேரட், வெண்டைக்காய், வெஜிடபிள் வெரைட்டி, இஞ்சி, மஞ்சள் எல்லாத்தையும் துருவி போட்டு காய வச்சு பொடி அடிச்சது. அதுக்கப்புறம் சுண்டைக்காய் வறுத்தல் மாதிரி இருக்கிற, மணத்தக்காளி வறுத்தல் மாதிரி இருக்கிறத ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுவும் போட்டு சாதத்தில் கலந்து சாப்பிட்ற மாதிரி உப்பு போட்டு அடிக்கிறது. இது கொத்தமல்லி அடித்தது, முருங்கைக்கீரை அடித்தது. இது ரோஸும் சங்குப்பூவும், அதாவது எது கூட உப்பு போட்டு கலந்து சாப்பிட்ற மாதிரி, இல்லை தண்ணியில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி, சுடு தண்ணியில் போட்டு அந்த மாதிரி தேவையான பொடிங்களை நம்ம அடித்து வச்சுக்கிறப்போ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் யூஸ் பண்ண முடியும். இல்லை எந்த டைமில் எது யூஸ் பண்ணணும், ரெகுலராக காலையில் எதை சாப்பிட்ணுன்ற மாதிரி யூஸ் பண்ணுறப்போ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நல்லதை கண்டினியூ பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம குளியலுக்கு தேவையான பொடிகளை தயாரிச்சுக்கலாம். இதில் எதெல்லாம் நம்மளால் முடியுமோ அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி காய வச்சு பொடி பண்ணி நம்ம குளிக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு அதை தயிர் கூடயோ பால் கூடயோ சேர்த்து குளிக்க ஆரம்பித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பல விதத்தில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உள்ளே இருந்து இன்டர்னலாக கிளென்ஸ் ஆகுன்ற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. பண்ணுறப்போ நம்ம 3 தோஷங்களும் நீங்கி விஷயமாகவும் வாழ முடியும். உடல் அளவுலையும் உள்ள அளவுலையும் தெரிஞ்சுக்க முடியும். இது உங்களுக்கு முக்கியம். நன்றி.